ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹனி கேக் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக எம்மியாக வந்திருந்தது. ஹோம்மேட் பட்டர் 1 கப் சேர்த்து கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 எக் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவு மைதா மாவு சளிச்ச மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதும் தேவையான அளவு தேன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் ஜாம் சேர்த்து அதை மெல்ட் ஆகிற அளவு ஹீட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஹனி சிரப்பு, சுகர் சிரப்பு ரெண்டும் ரெடி. பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் ஆயிலால் கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு மேலே கோகோ பவுடரால் தூவி விடுறேன். இது டபுள் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். கட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். திரும்பவும் மேலே ஒரு லேயர் ஃபில்லிங் கொடுக்குறேன். இதையும் டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் கேஸ்கெட் விசில் இல்லாமல் வைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் கண்டினியூவேஷன் பாருங்கள்.